கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாரத்தின் முதலாம் நாள் இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட ஆராதிக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் யாவரையும் புதுக்கோட்டை பரிசுத்த பர்வதம் ஏஜி சபையின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யூடியூப் மூலமாகவும் அதிசயம் டிவியின் மூலமாகவும் எங்களோடு கூட நீங்கள் ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் இந்த அருமையான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்க முடியாவிட்டாலும் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆராதிக்க தேவன் வாசலை திறந்து தந்திருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எங்கிருந்தாலும் எங்களோடு கூட இணைந்து பாடுங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச போகிற தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்த செய்தியை கேளுங்கள். இந்த புதிய மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்பொழுது நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிப்போமா? இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டோட நாமத்தை இந்த நாளிலே பாடி ஆண்டோட நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோட இணைந்து நீங்கள் சேர்ந்து பாடுவீர்களா? கரங்களை தட்டி பாடி ஆண்டோட நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுமா, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. கரங்களை தட்டி யாக்கோபின் தேவன் என் தேவன், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை.
என்னாலும் நடத்துவாரே. சொல்லுமா, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்க. சொல்லுங்க, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே, என்னாலும் நடக்கும் மகிழ்ச்சியோடு. யாக்கோபின் தேவன் எனக்கென்று துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்க. சொல்லுங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்களேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலக. சொல்லுங்க, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இயேசுவை நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே. சொல்லுங்க, சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. அல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடல். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவரே என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து கரங்களை தட்டி பாடலாமா? எங்களோடு சேர்ந்து நல்ல மகிழ்ச்சியோடு பாடுவோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். கடலை பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது
எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டார், கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். கரியை கொடுத்து கல்லை பிளந்து தண்ணீர் தருவி, ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சொல்லுங்க, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரத்தின் வல்லமை, வல்லமை அற்புதங்களை செய்கிறவர். எல்லாரும் கரங்களை தட்டி துதியுங்க. அவர் இன்றைக்கும் ஒரு அற்புதங்களை செய்கிறார். அவர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறார். அவருடைய கரம் உடவர்களை நடக்க செய்தவர், குருடரை கண்களை தந்தவர். எல்லாரும் கரங்களை தட்டி அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே. எல்லாரும் கரங்களை தட்டி துதியுங்க. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை ஆராதனையிலே ஆவியானவரே எங்க மேல இறங்கட்டும். ஆவியானவரே எல்லாரும் கரங்களை தட்டி துதியுங்க. ஆவியானவரே உம்முடைய வல்லமை உள்ளவருடைய கரம், உம்முடைய அற்புதங்களை செய்கிற அந்த கரம் எங்க மேல அமருவதாக, எங்க மேல அமருவதாக. 5 அப்பம் 2 மீனை உம்முடைய கரத்திலே கொடுத்த பொழுது அதை ஆசீர்வதித்து பெருகின அந்த கரம். ஓ நீ வளரவா கரவல வரவரவா. ஆவியானவரே அற்புதங்களை செய்கிறவருடைய கரத்திற்காக நன்றி. ஆவியானவரே குருடருடைய கண்களை தொட்டு சுகமாக்கினவரே, மரித்தவளை உயிரோடு எழுப்பினவருடைய கரத்திற்காக நன்றி. ஆவியானவரே எல்லாரும் 2 நிமிடம் துதிங்க. ஆவியானவரே இந்த ஆராதனையுடைய கரங்கள் மேல அமருவதாக, இந்த ஆராதனையுடைய கரங்கள் மேல அமரட்டும். ஆவியானவரே ஆசீர்வதிக்கிற எங்கள் தெய்வமே,
அற்புதங்களை செய்கிற எங்கள் தெய்வமே, எங்களை பாதுகாக்க எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிற எங்கள் தெய்வமே, மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே அந்த பரிசுத்த தெய்வத்தை பயபக்தியோடு அவரை ஆராதிப்போமா? எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சொல்ல முடியும்.
கரங்கள் அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் என்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவபலியா. பரிசுத்தரே உம்மை ஆராதி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்றும் என்றென்றும் பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவபலியா. நம்முடைய தெய்வத்திற்கு பல பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவர் படைத்த சர்வ சிருஷ்டியும் காப்பவர் அவர் ஒருவர் மாத்திரம். இந்த உலகத்திலே படைத்த ஒவ்வொன்றையும் அவர் மாத்திரம் தான் பாதுகாக்க முடியும். அவர் மாத்திரம் தான் பாதுகாக்க முடியும். அந்த குருவுள்ள இருதயத்தோடு அந்த தெய்வத்தை, அந்த எஜமானனை, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனை, அந்த ராஜாவை நம்ம எல்லாரும் உயர்த்தி ஆராதிப்போமா? சிருஷ்டிக்கும் எஜமானனீரே,
ஜோதியும் சொல்லி பாருங்க. இயேசுவே, இயேசுவே. கரங்களை சேர்த்து என்றும் எனக்கு துதிகானம் தொனித்து பாடுமா. சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் கிறிஸ்து உன்னோடு உண்டு. ஒளி என்றும் உனக்கு இல்லை. துதிகானம் தொனித்து கரங்களை சேர்த்து நல்ல சத்தத்தை உயர்த்தி சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் கரங்களை சேர்த்து ஆராதிங்க. எங்கள் மத்தியிலே உலாவுகிற எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி ஆவியானவரே. இது ஒரு ஆராதிப்போமா? அல்லே ஆவியானவரே, ஆராதிக்க 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 ஒரு விடுதலை, ஆராதிக்க ஆராதிக்க ஒரு விடுதலை, அவரை துதிக்க துதிக்க ஒரு விடுதலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் எங்களோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான 5வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் நாளிலே அல்லது முதல் வாரத்திலே ஆலயத்திற்கு சென்று வாக்குத்தத்த செய்தியை பெற்றுக்கொள்வதும் பரிசுத்த திருவிருந்திலே பங்கெடுப்பதும்
ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக இருந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இல்லாவிட்டாலும் ஆண்டவர் உங்களோடு கூட அவர் பேச ஆயத்தமாக இருக்கிறார். கடந்த 4 மாதங்கள் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்தார். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கடந்த 4 மாதங்களை கடந்து இந்த 5வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது தெய்வ கிருபை. ஆகவே இந்த 5வது மாதத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தரும்படி, வாக்குத்தத்தம் தரும்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீர்களானால் அவர் உங்களோடு பேச முடியும். இந்த நாளிலும் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, உபாகமம் 23:14 ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார். கேட்போமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் பாளையத்திற்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வீட்டிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அருகிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு கேள்வி ஒருவேளை உங்களுக்கு உண்டாகலாம். ஒருவேளை ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா? சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டாரோ, என் குடும்பத்தை விட்டு போய்விட்டாரோ என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர் உங்கள் மத்தியிலே, உங்கள் நடுவிலே, உங்களோடு கூடவே அவர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அல்லவா? இன்னும் ஒரு 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார், உலாவுகிறார் என்பதை இன்னும் புரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். லேவியராகமம் 26:12 வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 6:16 வாசிக்கும் போது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். லேவியராகமம் 26:12 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை 2 கொரிந்தியர் 6:16 புதிய ஏற்பாட்டிலே தேவன் அதை உறுதிப்படுத்தும்படி மீண்டும் சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. கவனியுங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம் மத்தியில் இருக்கிறவர், நம் மத்தியிலே அவர் உலாவுகிறவர். எங்கேயோ அவர் போய்விடவில்லை, கைவிட்டு விடவில்லை, தூரமாய் போய்விடவில்லை, அல்லது மறைந்து விடவில்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, முதலாவது அவர் சொல்லுகிறார், உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாக இருப்பேன். அதை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே மீண்டும் வலியுறுத்துகிறார். ஆனால் மிக ஆசீர்வாதமான ஒரு விஷயம், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறார், சபை நடுவே உலாவுகிறார். முதலாவது சபை என்பது, ஆலயம் என்பது, ஒவ்வொருவரும் தனித்தனியே நாம் ஆலயங்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவ ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் உங்களை நீங்கள் அறியீர்களா? அப்போ ஒவ்வொருவரும் தனித்தனியே நாம் ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் குடும்பமாக கூடும் பொழுது அங்கே அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். சபையாக நாம் கூடும் பொழுது அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அப்போ அவர் எங்கேயும் போய்விடவில்லை,
அவர் நம் மத்தியிலே உலாவுகிறவராக இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்க ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் நம்மை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிறதும் கேட்கிறதுமான செய்திகள் நம்மை பயமுறுத்துகிறதும் வேதனைப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. உண்மையிலேயே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு கேள்வி சில நேரத்தில் எழும்பலாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்படி சொன்ன ஆண்டவர் எதற்காக அப்படி சொன்னார்? உங்களை ரட்சிப்பதற்காக, உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பதற்காக. முதலாவது உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக, எல்லா தீங்கினின்றும் உங்களை விலக்கி காப்பதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். இரண்டு காரியத்தை அங்கே ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, உங்கள் நடுவில் நான் உலாவிக் கொண்டிருக்கிற முதல் காரணம் உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை தப்புவிக்கும்படி, உங்களை விடுவிக்கும்படி, உங்களை ரட்சிக்கும்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அடுத்ததாக, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை உங்களுக்கு நான் ஒப்புக் கொடுக்கும்படி உலாவிக் கொண்டிருக்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கலங்க வேண்டாம். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போய்விட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தான் நம்மை நடத்துவார். இன்றைக்கு மாத்திரமல்ல, இப்பொழுது மாத்திரமல்ல, இந்த 5வது மாதத்தில் மாத்திரமல்ல, மரண பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு நம்பிக்கையாக மகிழ்ச்சியாக இருக்கும் நிச்சயமாய். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு பேசும்போது தான் நமக்கு அந்த நம்பிக்கை உண்டாகிறது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்கள் நடுவில் உலாவ வேண்டுமானால், நான் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால், உபாகமம் 23:14 அந்த வாக்கு தத்தத்தின் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், உன் பாளையம் எங்கும் சுத்தமாயிருக்க வேண்டும். எந்த ஒரு அசுசியும் கண்டு தேவன் உன்னை விட்டு விலகி போய்விடாதபடி, எந்த ஒரு பாவத்தையும் கண்டு தேவன் உன்னை விட்டு விலகி போய்விடாதபடி, நீயும் உன் குடும்பமும் உன் பாளையமும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். எந்த ஒரு அசுசியும் காணப்படக்கூடாது, எந்த ஒரு அருவருப்பும் அங்கே காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும், நம் மத்தியில் அவர் உலாவ வேண்டும் என்றால், நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சபையும் நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாமே தேவன் விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். அவர் அசுத்தத்தை கண்டு அருவருப்புகளை கண்டு விலகி போய்விடாதபடி பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் அருவருப்புகளை காணும் பொழுது அவர் நம்மை விட்டு விலகி போய்விடுகிறார். ஆகவே இந்த மாதம் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், நம்முடைய வீட்டிலே அவர் உலாவ வேண்டுமானால், நம்முடைய பாளையத்திலே அவர் உலாவ வேண்டுமானால், நம்முடைய சபை நடுவே அவர் உலாவ வேண்டுமானால், பாளையம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். வேதத்திலே ஒரு 3 சம்பவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அவர் அன்றைக்கே ஆதாம் ஏவாள் அந்த நாட்களிலேயே அவர் உலாவுகிறவராக, ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினவர் ஆதாம் ஏவாளுடைய நாட்களிலே தோட்டத்திலே உலாவினார். ஏன் அவர் தோட்டத்திலே உலாவினார்? அன்றைக்கு ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்திலே இருந்தார்கள். தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி தான் சிருஷ்டித்த அந்த ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்திலே தேவன் வைத்திருந்தார். தோட்டம் என்கிற அந்த வீட்டிலே தேவன் வந்து உலாவினார். இது எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டுகள் என்று சொல்லப்படவில்லை.
அங்கே தேவன் வருவார், உலாவுவார். ஆதாம் ஏவாள் அவர் வரும் பொழுது அவரோடு பேசுவார்கள், சஞ்சரிப்பார்கள், மிக மகிழ்ச்சியாயிருக்கும். இப்படி எவ்வளவு காலம் இருந்தது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு நாள் அங்கே அவர் வரும் பொழுது, அங்கே அவர் உலாவும் பொழுது ஆதாம் ஏவாளை காணவில்லை. இரண்டு பேரையும் தேடுகிறார். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அவர்கள் அவருக்கு மறைவாக போய் ஒளித்துக் கொண்டார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் தேவன் உலாவுகிறதை அல்லது தேவனுடைய சத்தத்தை கேட்க விருப்பம் இல்லாமல், அவரோடு பேச விருப்பம் இல்லாமல் தூரமாய் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் உலாவுகிறார், அவர் தேடுகிறார், ஆதாமே ஆதாமே என்று கூப்பிடுகிறார். ஆனால் அங்கே ஆதாம் சொல்லுகிறான், நான் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டேன். இன்றைக்கும் தேவன் உலாவுகிறார். ஆனால் அவர் சத்தத்தை கேட்கவோ, அவரோடு பேசவோ, சஞ்சரிக்கவோ இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆயத்தமாக இல்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது? உலாவுகிற அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஏன் அவர்கள் ஒளித்துக் கொள்ள வேண்டும்? ஏன் ஓட வேண்டும்? ஒவ்வொரு நாளும் உலாவுகிற தேவனோடு பேசினார்களே, சஞ்சரித்தார்களே, மகிழ்ந்திருந்தார்களே. இப்பொழுது என்ன சம்பவித்தது? இன்றைக்கும் பாருங்கள், அநேக ஜனங்கள், ஒரு கணக்கெடுப்பு இவ்வாறு சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களில் 60% ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போய்விடுகிறார்களாம். ரட்சிக்கப்படுகிறதில் 60% மக்கள் தேவனை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 2:15, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தார். அந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அந்த தோட்டத்தை அவர்கள் பண்படுத்த வேண்டும். அவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. சோம்பேறியாக இருக்க தேவன் விரும்பவில்லை. அவர்களுக்கு வேலை கொடுத்திருந்தார், அதை நீங்கள் பண்படுத்த வேண்டும். அடுத்தது, ஏன் பாதுகாக்கணும்? அன்னைக்கு தான் யாருமே இல்லையே, ஆதாம் ஏவாளை தவிர உலகத்தில் யாருமே இல்லையே. இன்னைக்கு எதுக்கு கதவு, இன்னைக்கு எதுக்கு பூட்டு? கல்லை வர்றதுனால தானே, திருடன் வந்துருவான் தானே இன்னைக்கு பூட்டு போடுறோம், கதவுலாம் இருக்குது. அப்ப அன்றைக்கு ஏன் காக்கணும்னு ஆண்டவர் சொன்னார்? ஆதாம் ஏவாள்கிட்ட அந்த தோட்டத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு ஏன் சொன்னார்? காரணம், விழுந்து போன தேவதூதன் லூசிபர், அவனுடைய கூட்டம் அங்கே தோட்டத்திற்குள் புகுந்து தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ ஜனங்களை அவர்கள் கெடுத்து விடக்கூடாது, வழி தவற பண்ணிவிடக் கூடாது என்பதை தேவன் அறிந்து, இந்த சாத்தானாலே, இந்த பிசாசாலே தம்முடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் என்று அறிந்து அவர் அந்த தோட்டத்தை காக்கும்படி சொன்னார். இன்றைக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் உலாவுகிற உங்கள் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? உங்கள் அருகில் தான் அவர் இருந்தாலும் அவரை உணர முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? ஒன்று சோம்பேறித்தனம், கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்யாமல் சோம்பேறித்தன வாழ்க்கை. அடுத்தது, பாதுகாக்க வேண்டிய நீங்கள் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள என்று வேதம் சொல்லுகிறது. நாகும் 2:1 வாசிக்கும் பொழுது, நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் கேட்கும் பொழுது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஆண்டவர், ஜாக்கிரதையாயிரு. சிதறடிக்கிறவன், அழிக்கிறவன், பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வந்தவன், அவனிடத்தில் நன்மை இல்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த ஆதாமை போல, இந்த ஏவாளை போல அஜாக்கிரதையாய் இருக்கிறபடினாலே சத்துரு வஞ்சித்து விடுகிறான், ஏமாற்றி விடுகிறான். தேவனோடு உலாவ வேண்டியவர்கள் ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். இப்பொழுது அவர்களால் வேதம் வாசிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, சபையோடு தொடர்பு இல்லை, சபையின் போதகரோடு நல்ல ஒரு ஐக்கியம் இல்லை. காரணம் என்ன? அங்கே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. சிதறடிக்கிறவன் உள்ளே நுழைந்திருக்கிறான். ஆகவே ஆண்டவர் ஆரம்பத்திலேயே சொன்னார், நீங்கள் அதை பண்படுத்த வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது.
அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றார். அங்கே பிசாசிடத்திலே பேச ஆரம்பிக்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆதாம் ஏவாளும் ஒருவருக்கொருவர் ஏற்ற துணையாக தேவன் உண்டாயிருக்கும் பொழுது இவள் போய் பிசாசிடத்தில் பேச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவள் போய் பிசாசிடத்தில் பேச்சு கொடுத்த பொழுது அது ஏமாற்றி விட்டது, அது வஞ்சிக்கிறது அல்லவா? அதனாலதான் பிற்காலத்தில் பவுல் எழுதும் பொழுது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்பட்டுருமோ நான் பயப்படுறேன். அவன்கிட்ட பேச்சு கொடுத்தா ஏமாத்திடுவான். இன்றைக்கும் பாருங்களேன், பிசாசு வஞ்சிக்கிறான். ஒரு சர்ப்பத்தின் உருவில் வந்தது போல இன்றைக்கு பலவிதமான ரூபங்களில் அவன் வருகிறதை பார்க்க முடிகிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, எந்த ரூபத்தில் சத்துரு வந்தாலும் அவனை அடையாளம் கண்டுகொண்டு அவனுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவன் வஞ்சிக்கிறவன். அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த கடைசி காலத்திலே தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனோடு உலாவுகிறவர்களையும் கெடுத்து நாசமாக்கி விடுகிறான். வஞ்சிக்கிற உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், கள்ள போதனைகள் பெருகி இருக்கிறது. இவள் சொன்னது உண்மை போலதான் இருந்தது, ஆனால் அதற்குள் இருந்த பிரச்சனை அவர்களுக்கு தெரியவில்லை. இவள் கேட்ட கேள்வி, அவள் சொன்ன பதில் பாருங்கள், எல்லாமே கிட்டத்தட்ட நல்லது போலதான் இருந்தது. ஏதோ தேவன் பொய் சொல்லுவது போல, இவர்களுக்கு ஏதோ மறைப்பது போல அங்கே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டான் பிசாசு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் தேவனோடு உலாவ வேண்டுமானால், உங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால், நீங்களும் அவரோடு கூட உலாவ வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமானால், விழுந்து போன சாத்தானுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3:10 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 3:10 வாசிக்கும் போது, அதற்கு அவள், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் காரியம், தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்திற்கு விலகி போக காரணம், பண்படுத்த வேண்டியவர்கள், பாதுகாக்க வேண்டியவர்கள் கவனக்குறைவாக இருந்து விட்டார்கள். இரண்டாவதாக, யாரிடத்தில் பேசக்கூடாதோ அவர்களிடத்தில் பேச்சு கொடுத்து விட்டார்கள், ஆபத்தான பிசாசிடத்திலே. மூன்றாவது, அங்கே அவர்கள் நிர்வாணிகளாக்கப்பட்டார்கள். தேவனுக்கு முன்பாக அவர்களால் நிற்க முடியாதபடி நிர்வாணிகளாக்கப்பட்டார்கள். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் அவர்கள் மேல் தேவனுடைய மகிமையின் வஸ்திரம் இருந்தது. தேவன் தம்முடைய மகிமையினாலே அவர்களை மூடி இருந்தார். இப்பொழுது அவர்கள் பாவம் செய்தபடினாலே அந்த வஸ்திரத்தை இழந்து விட்டார்கள். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நம்முடைய வஸ்திரத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்துவிட்டு நம்மை நிர்வாணமாக்குதல். பிசாசுடைய ஒரு பெரிய திட்டம் அது, நிர்வாணமாக்குதல். நோவா குடித்து நிர்வாணமாய் படுத்து கிடந்தான், அதனால் பிள்ளைகள் சபிக்கப்பட்டார்கள். ஆரோன் ஜனங்களை நிர்வாணமாக்கி இருந்தான், அதனால் ஆயிரமாய் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பின்பு நீங்கள் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது பிசாசு நிர்வாணமாக்குகிறவன், நம்முடைய வஸ்திரங்களை எடுத்துக் கொள்ளுகிறவன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம், திருமண வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், வெண் வஸ்திரம், இப்படி அநேக வஸ்திரங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த வஸ்திரங்களை எடுக்கிறவன் பிசாசு. அருமையான இந்த நேரத்திலும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு உலாவ வேண்டுமா? உங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமா? எப்பொழுதும் தேவனோடு அந்த உறவிலே நீங்கள் வாழ வேண்டுமானால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாராக. இரண்டாவதாக, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 16:20 வாசிக்கும் போது, அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். பெலிஸ்தியர்கள் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இங்கே சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சிம்சோன் பிறக்கும் முன்பதாகவே தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். அவனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். அவனுடைய தாய் தகப்பனுக்கு அதை அறிவித்திருந்தார். சிம்சோன் வளர்கிற நாட்களிலே அவன் நசரேய விரதம் உள்ளவனாய் வளர்ந்தான். அவன் மேல் ஆவியானவர் இருந்தார்.
அந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தபடியினாலே அவன் மிகவும் பராக்கிரமசாலியாக இருந்தான். அவனுக்குள்ளே ஆவியானவர் தங்கி இருந்தார். பாருங்கள், ஒரு நாள் இந்த ஆவியானவர், அவனுக்குள் உலாவிக் கொண்டிருந்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை அறியாதிருந்தான். அவன் எப்பொழுதும் போல எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். இன்றைக்கும் ஒரு பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? தேவ ஜனங்கள் அநேகர் தங்கள் அபிஷேகத்தை இழந்திருக்கிறார்கள், ஆவியானவரை இழந்திருக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கு தெரியாமல் இருப்பதுதான். இழந்து விட்டோம் என்று தெரிந்தால் பெற்றுக்கொள்ளலாமே. எனக்குள் ஆவியானவர் உலாவுகிறார், என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று அநேகர் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதோ ஆவியானவர் விலகிவிட்டார். அநேக போன் கால்கள் எங்களுக்கு வருகிறது. அதுல அநேகர் சொல்லுகிற காரியம், ஐயா நாங்கள் ரட்சிப்பை இழந்து விட்டோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இழந்து விட்டோம், ஆவிக்குரிய வரங்களை இழந்து விட்டோம், நல்ல ஆவிக்குரிய சபையை இழந்து விட்டோம், நல்ல ஆவிக்குரிய தகப்பனை இழந்து விட்டோம். இன்றைக்கு நாங்கள் நிற்கதியாய் நிற்கிறோம், கைவிடப்பட்டு நிற்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு போன் பண்ணி ஜெபிக்கும்படி கேட்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள் உலாவுகிற ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவது போல ஆபத்தான இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தான ஒன்று ஆவியானவர் நம்மை விட்டு விலகுவது. ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இது நடந்துவிடக் கூடாது. தாவீது சொல்லும் பொழுது, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று ஜெபித்தானே. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் உலாவுகிற, வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறாரா? அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர முடிகிறதா? அந்த பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறதை உணர முடிகிறதா? உங்களுக்குள் ஆவியானவர் உலாவுகிறதை உங்களுடைய ஆவியிலே நீங்கள் உணர முடிகிறதா? யோசித்து பாருங்கள். இல்லை என்றால் ஆவியானவர் உங்களை விட்டு போய்விட்டாரா? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 14:10-11 வாசிக்கும் போது, அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். சிம்சோன் விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோட கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த சிம்சோன் வாழ்க்கையில அவனுக்குள் உலாவுகிற ஆவியானவரை அவன் இழந்ததற்கு முதல் காரணம் சரியில்லாத நண்பர்கள். இது ஒரு பெரிய ஆபத்து. தான் யார், தன் மேல் இருக்கிற அபிஷேகம் என்ன, அதையெல்லாம் உணராமல் பெலிஸ்திய தேசத்தில் போய் அங்கிருக்கிற நண்பர்களோடு, அங்கிருக்கிறவர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக் கொண்டான். பாருங்களேன், இன்றைக்கும் பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, சரியில்லாத நண்பர்களை உள்ளே கொண்டு வந்து இணைப்பது. அந்த நண்பர்களை விட்டு விலக முடியாத ஒரு சூழ்நிலை. தவறான நண்பர்கள். சிறு வயதிலிருந்து பழகிவிட்டேன், அல்லது எனக்கு மிகவும் அவன் நன்மை செய்திருக்கிறான், அல்லது ஏதோ ஒன்றிலே அந்த நண்பர்களாலே அவர்கள் ஈர்க்கப்பட்டு விடுகிறார்கள். அப்படி ஈர்க்கப்பட்ட நபர்களிலே சிம்சோன் ஒருவன். உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் உங்களுக்குள் தொடர்ந்து உலாவ வேண்டுமானால், பரிசுத்த ஆவியிலே நீங்கள் நிறைந்திருக்க வேண்டுமானால், ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டுமானால், தவறான நண்பர்கள், ரட்சிக்கப்படாதவர்களை விட்டு விலகுங்கள். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது, இருளுக்கும் ஒளிக்கும் பங்கேது. பிசினஸ்க்காக கூட ரட்சிக்கப்படாதவர்களோடு நீங்கள் சேர வேண்டாம். ஒருவேளை நீங்கள் சிறு வயதிலிருந்து பழகி இருக்கலாம், ஒருவேளை உங்களோடு கூடவே ஆலயத்தில் ஆராதிக்கிறவராக இருக்கலாம். ஆனாலும் அவன் பேச்சு சரியில்லை, அவன் போக்கு சரியில்லை, அவன் வாழ்க்கை சரியில்லை என்று தெரிந்தால், யாராயிருந்தாலும் அவர்களை விட்டு விலக கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இல்லை என்றால் அந்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும். இன்றைக்கும் பிசாசு தந்திரமாய் சில நண்பர்களை வைத்து உங்கள் எதிர்காலத்தை கெடுக்க திட்டமிட்டிருக்கலாம். சரியில்லாத நண்பர்கள் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம். அவர்கள் சபைக்கு விரோதமாய் பேசுவார்கள், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் சபையோடு, சபையின் தரிசனத்தோடு இணைந்து போக மாட்டார்கள். தங்களுக்கென்று சில திட்டங்களை வைத்திருப்பார்கள். யாரையும் சபையோடு இணைய விடமாட்டார்கள். அப்படிப்பட்ட வஞ்சகம் உள்ள வாலிபர்கள் இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக.
தானியேலைப் போல, அவனுக்கு இருந்த நண்பர்களைப் போல நல்ல நண்பர்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இல்லை என்றால் உங்களுக்குள் உலாவுகிற ஆவியானவரை நீங்கள் இழக்க நேரிடும். நியாயாதிபதிகள் 16:1 வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 16:1, பின்பு சிம்சோன் அடுத்தாற்போல் பார்க்கும் பொழுது சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். யோசித்து பாருங்கள், இவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவன் காசாவுக்கு போய், அது பெலிஸ்திய தேசத்தில் இருக்கிறது, காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு. எவ்வளவு ஆச்சரியமாய் இருக்கிறது பாருங்கள். துணிகரமான பாவம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில துணிகரமான பாவம். அதெல்லாம் கிருபை இருக்குது, ஆண்டவர் மன்னிச்சிடுவார். அதெல்லாம் நரகத்தில் போட மாட்டார். ஆண்டவர் தாவீதை மன்னிக்கலையா? இப்படி அநேக தவறான காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு துணிந்து தவறு செய்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான், ஒரே சரீரமாயிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் ஒரு பாவம் இல்லைங்க என்கிற ஒரு சூழ்நிலை கூட வந்து விட்டது. வேசித்தனம், விபச்சாரம் அதெல்லாம் ஒரு பாவம் இல்லை. இன்றைக்கு சில தேசங்களே அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது வேசித்தனத்திற்கு. ஆகவே இன்றைக்கு அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக மாறிக்கொண்டிருக்கிறது விபச்சாரம், வேசித்தனம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்குள் ஆவியானவர் தொடர்ந்து உலாவ வேண்டுமானால், ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டுமானால், ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டுமானால் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். உங்கள் சரீரம் நீங்கள் தேவனால் பெற்றும் அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தை நாம் கெடுத்தால் கர்த்தர் இந்த சரீரத்தை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறதே. 2 கண் இருக்கும் பொழுது ஒரு கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு என்று வேதம் சொல்லுகிறதே. சில நேரத்தில் ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் என்கிற இந்த பாவம் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். சிலர் சரீரப்படி அவர்கள் விபச்சார வேசித்தனம் பண்ணாவிட்டாலும் ஆபாசமான காரியங்களை, வீடியோக்களை, போட்டோக்களை பார்த்து தங்கள் சிந்தனையிலே விபச்சாரம் செய்கிறார்களே. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். ஏனென்றால் உங்களுக்குள் உலாவுகிற ஆவியானவர் அசுசியானதை கண்டு உங்களை விட்டு விலகி போகாதபடி, உங்களுக்குள்ளே பாவத்தை கண்டு அவர் விலகி போய்விடாதபடி, உங்கள் பாளையத்திலே உங்களுக்குள்ளே தேவன் உலாவும்படி உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 6:7, அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால், நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியினால், மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு நசரேயன்னா அவன் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அவன் பிறந்தது முதல் திராட்சரசம் குடிக்க கூடாது, மரித்த யாரிடத்திலும் அவன் போகக்கூடாது, அது தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் அந்த பிரேதத்தினால தீட்டுப்படுத்தக்கூடாது. இப்படி ஆண்டவர் நசரேய விரதத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இவன் செய்த காரியம் என்ன? ஒரு சிங்கத்தை கொல்கிறான். சிங்கத்தை கொண்டு விட்டு திரும்ப ஒரு நாள் வரும் பொழுது வலி விலகி போய் அந்த சிங்கத்தை பார்க்க போகிறான். அந்த செத்த சிங்கத்துக்குள்ளே தேன் இருக்கிறது. அந்த தேனை எடுத்து சாப்பிடுகிறான். அப்ப பாருங்க, அந்த விரதத்தை, நசரேய விரதத்தை, பிரதிஷ்டையை உடைத்து விட்டான். இன்றைக்கும் அநேகர் தங்களை எப்படி அசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள் தெரியுமா? தங்களை அவர்கள் பிரதிஷ்டையை உடைத்து விடுகிறார்கள். நல்ல தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல தீர்மானம், என் வாழ்க்கையில் நான் இப்படித்தான் இருப்பேன், இத்தனை அதிகாரம் வேதம் வாசிப்பேன், இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், என் வாழ்நாள் முழுவதும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சில பிரதிஷ்டைகள், சில தீர்மானங்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் காலங்கள் வரும் பொழுது அவர்கள் அந்த பிரதிஷ்டையை உடைத்து விடுகிறதை பார்க்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் செய்த பொருத்தனைகள் உங்கள் பிரதிஷ்டையிலே உறுதியாக இருங்கள். செத்த மாம்சத்தை தொடுவது நசரேயனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இவன் போய் அங்கிருக்கிற தேனை எடுத்தான். இன்றைக்கும் பாருங்கள், இந்த மாம்சத்தின் கிரியைகள், செத்த கிரியைகளுக்குள்ளே ஒரு தேன் இருக்கிறது. எந்த ஒரு பாவமாய் இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு இன்பம் இருக்கிறது. பிசாசு வஞ்சகமாய் ஒவ்வொரு பாவத்திற்குள்ளும் ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறார். புகை பிடிக்கிறவனத்தில் ஏன் பிடிக்கிறாய் என்று கேட்டால் சற்று இன்பமாக இருக்க. குடிக்கிறவனத்திலே போய் நீ ஏன் குடித்தாய் என்று கேட்டால் சில மணி நேரம் அப்படியே நான் போதையில் மகிழ்ந்திருக்க.
பாவம் செய்கிற அத்தனை பேருமே ஏன் செய்கிறார்கள் தெரியுமா? அந்த பாவத்தில் ஒரு இன்பம் இருக்கிறது. அதுதான் செத்த சிங்கத்துக்குள் இருக்கிற தேனுக்கு சமம். பழைய வாழ்க்கை மாம்ச கிரியைகள் அவைகள் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்கு நாம் போகாதபடி, அந்த செத்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி நம்மை காத்துக்கொள்வோம். ஒருவேளை இந்த ஆராதனையில பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நான் மறுபடியும் பாவத்திலே விழுந்து விட்டேனே, நான் மறுபடியும் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து விட்டேனே, நான் மறுபடியும் பரிசுத்த ஆவியை நான் இழந்து விட்டேனே, ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வாரா என்று ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்களானால், இதே சிம்சோன் தன்னுடைய கடைசி நேரத்தில் ஆண்டவரை நோக்கி இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் என்று ஜெபித்த பொழுது கர்த்தர் கேட்டு இறங்கி தம்முடைய பலத்தை கொடுத்து அன்றைக்கு இருந்த அத்தனை பெலிஸ்தியர்களும் அழிக்க உதவி செய்தாரே. அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் தேவனோடு உள்ள உறவிலே விரிசல் ஏற்பட்டு, அல்லது உங்கள் பிரதிஷ்டையை நீங்கள் உடைத்து, அல்லது உங்கள் வாழ்க்கையில சில பாவத்திலே நீங்கள் விழுந்து உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை இழந்திருப்பீர்களானால், உண்மையாகவே நீங்கள் அதை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு மீண்டும் உம்முடைய அபிஷேகம் தேவை, எனக்கு மீண்டும் உம்முடைய வல்லமை தேவை என்று நீங்கள் உண்மையாய் ஜெபிப்பீர்களானால், சிம்சோனுக்கு இறங்கினவர் உங்களுக்கும் இறங்குவார். மூன்றாவதாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்க கேட்போம். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். பரிசேயர்கள் அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். அங்கே உலாவிக் கொண்டிருந்த இயேசு, அந்த பட்டணத்திலே, அந்த கிராமங்களிலே உலாவி அற்புதங்களை செய்து கொண்டிருந்த இயேசு இப்பொழுது அவர்களை விட்டு அவர் விலகி போனார். ஏன் விலகி போனார்? காரணம் என்ன? இந்த பரிசேயர்கள் தங்களுடைய பாரம்பரியம் தான் முக்கியம். இயேசு கூட முக்கியம் இல்லைங்க, ஆனா அவர்களுக்கு பாரம்பரியம் தான் முக்கியம். ஆகவே இயேசு பாரம்பரியத்தை மீறிவிட்டார், மோசையின் பிரமாணத்தை மீறிவிட்டார். ஆகவே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட பொழுது அவர்கள் நடுவில் இருந்தவர் விலகினார். அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தவர், அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய் அவர்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது அவர்களை விட்டு விலகி போனார். ஏன்? அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, மூன்றாவது ஏன் உலாவுகிறவர் விலகி போகிறார்? சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயேசுவை விட, சத்தியத்தை விட பாரம்பரியம் தான் முக்கியம். நாங்க பல தலைமுறையா கிறிஸ்தவங்க, எங்க அப்பா அம்மா எங்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இப்படித்தான் நாங்க வாழ்வோம். அதற்கு மாறாக தேவனே வந்து சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியத்தினாலே. வேதத்திலே வாசிக்கும் பொழுது 3 வசனங்கள் முக்கியம். மத்தேயு 15:6 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 15:6, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பாரம்பரியம், அதனால தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளலங்க, அவமாக்குகிறீர்கள். என்னமோ இவங்க தான் கிறிஸ்தவத்தையே பாதுகாக்கிற மாதிரி. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியத்தில் அப்படி ஊறி போயிருப்பாங்க. ஆவிக்குரிய சபை பிடிக்காது, ஆவிக்குரிய ஊழியக்காரன் பிடிக்காது, ஆவிக்குரிய ஆராதனை பிடிக்காது, எதையுமே பிடிக்காது, அதை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறவர்கள். இந்த கடைசி காலத்தில் இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதை விட்டு அவர்கள் வெளியே வருவதாக இல்லை. கடைசி வரை ரட்சிக்கப்படாமலேயே மரித்து போகிற கிறிஸ்தவர்களும் உண்டு. கடைசி வரை குடிகாரனாகவே மரித்து போகிறவர்களும் உண்டு. கடைசி வரை விபச்சாரக்காரனாகவே மரித்து போகிறவர்கள் உண்டு. பல தலைமுறை கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிய விரும்பாதவர்களாய் இருக்கிறார்கள். குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்களாய் இருந்து கொண்டு அவர்களை வெளியே விடாமல் வைத்திருக்கிற அநேக குருடர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கண்கள் திறந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். இந்த பரிசேயர்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். இயேசுவை எதிர்த்து நின்றார்கள், இயேசுவுக்கு விரோதமாய் நின்றார்கள், இயேசுவை அழிக்க நினைத்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆவிக்குரிய சபைக்கு விரோதமாய், ஆவிக்குரிய ஊழியர்களுக்கு விரோதமாய், ஆவிக்குரிய சத்தியத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவர்கள்
பாரம்பரிய பரிசெய கூட்டம். இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்டவர்களை விட்டு தேவன் விலகி போவார். அப்படிப்பட்டவர்களோடு அவர் இருக்க முடியாது. பாரம்பரியமாய் ஒரு ஆராதனை நடத்தலாம், பாரம்பரியமாக செய்ய வேண்டிய காரியங்களை, சடங்குகளை செய்யலாம். ஆனால் அங்கே தேவன் இல்லை. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறாரே, அது ஆலயத்தின் கதவு, சபையின் கதவு. அவரை வெளியே விட்டு விட்டு உள்ளே ஆராதனைகள் நடக்கிறது. எப்படி? கதவை தட்டி கொண்டிருக்கிறார், உள்ளே அவருக்கு இடமில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த ஐஸ்வர்ய வாலிபனை பார்த்து இயேசு சொன்னார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ பிரமாணங்களை கைக்கொள்வது உண்மைதான், ஆனால் நீ நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டுமானால் இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அதை கேட்ட பொழுது அவன் கீழ்ப்படிய மனமில்லாமல் துக்கத்தோடு போய்விட்டானே. இந்த பாரம்பரியத்தின் மேல் ஈடுபாடு உள்ளவர்கள், பாரம்பரியத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், ரட்சிக்கப்பட மாட்டான். ரட்சிக்கப்பட்டாலும் தண்ணில முழுகி ஞானஸ்நானம் எடுக்க மாட்டான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கப்பா அந்நிய பாஷை அடையாளத்தோடு சொன்னா அது எதுக்கு? அப்படிலாம் பெறணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லுவான். இப்படி நிறைய குதர்க்கமாவே பேசிக்கிட்டே இருப்பான். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்ப சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியில ஏவப்பட்டு சொல்றேன், இப்படிப்பட்ட பாரம்பரிய பரிசேயர்களை விட்டு விலகு. இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகையில் அவரை சந்திக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட பாரம்பரியத்தை விட்டு நீ விலகு, முற்றிலும் விலகு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 2:8 லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும், அது மனுஷருடைய பாரம்பரிய நியாயம், கர்த்தருடைய நியாயம் அல்ல, மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. அது கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அங்க கிறிஸ்துவுக்கு இடம் இல்லைங்க. எல்லாமே அந்த பாரம்பரிய நியாயங்க. பேசினா நியாயம் பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க என்ன பேசினாலும் நியாயம் பேசிக்கிட்டே இருப்பான், அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். கிறிஸ்துவுக்கு அங்கே முக்கியம் இல்லை, பாரம்பரியத்திற்கே முக்கியம். இப்படிப்பட்ட நபர்களை விட்டு அங்கே இயேசு விலகி போகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, என்னோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். இது அவருடைய ஈவு, அவருடைய கிருபை. இதற்கு நாம் எந்த ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசித்தால் மாத்திரம் போதும். ஆகவே இன்றைக்கு தங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க விரும்புகிறார்கள். ஒரு செயற்கையான தேவ பிரசன்னத்தை ஏற்படுத்தி பார்க்கிறார்கள். இயற்கையாகவே தேவ பிரசன்னத்தை, தேவன் உலாவுகிறதை அனுபவிக்க முடியாமல் செயற்கையாக ஒரு தேவ பிரசன்னத்தை உண்டாக்கி பார்க்கிறார்கள். அது சாத்தியமில்லை, அது உண்மை அல்ல. அது கொஞ்ச நேரம் ஒரு கிளுகுளுப்பா இருக்குமே தவிர அது உண்மை அல்ல. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. ஆகவே கர்த்தர் இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்கள் நடுவில் உலாவுவேன், உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை உங்கள் கால்களின் கீழே ஒப்புக் கொடுக்கும்படிக்கு நான் உலாவுகிறேன். உங்கள் வீட்டிலே நான் உலாவுகிறேன், உங்களோடு கூட நான் இருக்கிறேன். ஆகவே உங்கள் பாளையம் சுத்தமாயிருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை சுத்தமாயிருக்கட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் சுத்தமாயிருக்கட்டும். இந்த கடைசி காலத்தில், இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிற இந்த காலத்தில் எந்த ஒன்றினாலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை, நீங்கள் அறிந்திருக்கிற இந்த விலையேறப்பெற்ற சத்தியத்திலே உறுதியாய் நிலைத்திருந்து முடிவு பரியந்தம் நிலை நிற்பீர்களானால் நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொன்ன வார்த்தையில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த மாத வாக்குத்தத்தம், நான் உங்கள் பாளையத்திலே உலாவுகிறேன். உங்களை ரட்சிக்கும்படி, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை முறியடிக்கும்படி நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். உங்களை விட்டு நான் விலகவில்லை, கைவிடவில்லை. ஆகவே தேவன் நம்மை விட்டு விலகுகிறார் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவருடைய பிரசன்னத்தை இழக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? ஏலியின் நாட்களிலே தேவ மகிமை தேசத்தை விட்டு போய்விட்டது. இக்கபோத் என்று அழைக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை இழந்து நிற்கிறார்கள். வெளியே பார்ப்பதற்கு தெரியவில்லை. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமையை, தேவ பிரசன்னத்தை இழந்திருப்பீர்களானால் இன்னும் நீங்கள் நடிக்க வேண்டாம். இன்னும் நீங்கள் காலதாமதம் செய்ய வேண்டாம். தனித்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதையும், எனக்குள் உலாவுவதையும், என் வீட்டில் நீர் அசைவாடுவதையும் ஆண்டவரை என்னால் உணர முடியவில்லை. உம்முடைய பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை மன்னியும் என்று உண்மையாகவே உங்களை தாழ்த்தி ஜெபிப்பீர்களானால் இந்த நாட்களில் நீங்கள் இழந்த தேவ பிரசன்னத்தை, இழந்த தேவ மகிமையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப தருவார். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? இந்த நாள், இந்த மாதம், வருகிற நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட இணைந்து ஆராதித்த உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பல கேள்வியோடு கூட இந்த செய்தி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்கிற கேள்விகள் இவர்களுக்குள் இருக்கலாம். அன்றைக்கு கிதியோன் கேட்டது போல, ஏன் எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது என்கிற கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர், நீர் இவர்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தை இவர்களுக்குள் கிரியை செய்யட்டும். 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இதிலே ஒரு வார்த்தையும் சத்துரு எடுத்து விடாதபடி காத்துக்கொள்ளும். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்லாமல் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க இவர்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் முதல் நீர் இவர்கள் மத்தியில் உலாவுகிறதை இவர்கள் உணர கிருபை தாரும். கண்கள் திறக்கப்படட்டும். தகப்பனே, அந்த 2 சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருந்ததை அதற்கு பின்பு அறிந்து கொண்டார்களே, அதை போல ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளும் கொழுந்து விட்டு எறியட்டும், கொழுந்து விட்டு எறியட்டும். உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும், சபை மக்களோடும், சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை